பிரமாண்டமான கூட்டத்துக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் ஐயா அவர்களே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமாக இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் இருக்கின்ற மதகுரு அவர்களே, எமது இலங்கை தமிழரசு கட்சியின் மகளிர் அணி முன்னாள் செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்வில் இருக்கின்ற எமது போராளிகள் அமைப்பின் தலைவர் அவர்களே, எமது பொது கட்டமைப்பின் செயற்பாட்டாளர்களே, எனக்கு முன்னே அமர்ந்திருக்கின்ற எமது உறவுகளே, சகோதர சகோதரிகளே, ஊடகவியலாளர்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. எனக்கு முன்பு பேசியவர்கள், இன்னும் பேச இருப்பவர்கள் தெளிவாக இந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளர் ஏன் எதற்கு என்ற விடயத்தை தெளிவாக கூறிவிட்டார்கள். நான் அதை கூற வேண்டிய அவசியமில்லை. நான் கூறுகின்ற விடயம் என்னவென்றால், எமது இந்த விடுதலை போராட்டம் அகிம்சை ரீதியாக ஆயுத ரீதியாக இடம்பெற்ற காலத்திலெல்லாம் நாங்கள் மக்களை திரட்டியாக காட்டி மக்கள் மூலமாக பல ஆணைகளை பெற்ற வரலாறுகள் இருக்கின்றது. அகிம்சை ரீதியான போராட்ட காலத்தில் தான் 1976ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி எடுத்த வட்டுக்கோட்டை தீர்மானத்திற்கு 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி எமது வடகிழக்கில் இருக்கக்கூடிய 23 தேர்தல் தொகுதிகளிலே தொகுதி ரீதியான பாராளுமன்ற உறுப்பினர்களை நிறுத்தி 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அந்த ஆணை இன்றும் 47 வருடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அது அகிம்சை ரீதியான போராட்ட வரலாறு. தந்தை செல்வாவின் காலத்தில் தந்தை செல்வா அவர்கள் அகிம்சை ரீதியான போராட்டத்தில் முற்றுப்புள்ளி வைத்த காலமும் அதுதான். அவர் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுத்ததுக்கு பிறகுதான் எமது இளைஞர்கள் 36 விடுதலை இயக்கங்கள் இந்த மண்ணுக்காக போராடியது. மண்ணுக்காக போராடி இறுதியாக 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிற்பட்ட காலத்திலிருந்து 2009 மே 18 வரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தியாக வரலாற்று போராட்டம் இடம்பெற்றது. இந்த ஆயுத போராட்ட காலத்தில் தான் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு அதிலேயும் மக்கள் சக்தியாக ஒரு சக்தியாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதை காட்டியிருந்தோம். அது ஒரு வரலாறு. இந்த 2 போராட்டங்களும் மௌனித்ததற்கு பிற்பாடு இப்பொழுது நாங்கள் இராஜதந்திர ரீதியாக எமது செயற்பாட்டு அரசியல் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிறகு 15 வருடங்களாக நாங்களாக இருக்கின்றோமா, தமிழர்களாக இருக்கின்றோமா, அல்லது தமிழர்கள் சோரம் போய் விட்டார்களா, அல்லது இங்கே இருக்கின்ற ஆட்சியாளருக்கு பின்னால் வால் பிடித்துக் கொண்டிருக்கின்றோமா என்ற விடயம் பல்வேறுவருக்கும் ஒரு ஆச்சரியத்தை ஊட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே சர்வதேசத்துக்கு காட்ட வேண்டிய தேவைக்காக இந்த பொது கட்டமைப்பு என்று கூறுகின்ற இந்த 83 பொது அமைப்புகளும் 7 தமிழ் அரசியல் கட்சிகளும் இணைந்து ஒரு இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். இந்த முடிவுக்கு பின்னால் இருக்கின்ற விடயம் என்பது இராஜதந்திர ரீதியான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் இந்த தேர்தலை நாங்கள் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டு நான் அங்கு சென்று அந்த இலங்கையில் இருக்கின்ற இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஜனாதிபதியாக நான் வருவதற்காக இதிலே போட்டியிடவில்லை. மாறாக ஈழத் தமிழினத்தின் இன்னல்கள் இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. சர்வதேசம் எங்களை புறக்கணித்து விட்டது. இந்திய அரசாங்கம் எங்களை புறக்கணித்து விட்டது. இங்கே ஆட்சியிலே இருக்கக்கூடிய 8 ஜனாதிபதிகளும் எங்களை ஏமாற்றி விட்டார்கள். இன்னும் ஏமாறுவதற்கு நாங்கள் தயாரில்லை என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த தேர்தலை ஒரு களமாக இவர்கள் பாவித்திருக்கின்றார்கள். அதற்கு ஒரு அடையாளமாக என்னை நிறுத்தி இருக்கின்றார்கள். நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பது எனக்கு அளிக்கின்ற வாக்கு அல்ல. நான் பலமுறை கூறியிருக்கின்றேன். இந்த பிரதான வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சயித் பிரேமதாசவாக இருக்கலாம், அனுரகுமார திசாநாயக்கவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவின் புத்திரனாக இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம். அவர்கள் கேட்பதெல்லாம் தனக்கு வாக்களியுங்கள், அதை செய்வேன், இதை செய்வேன், ரோட்டை போடுவேன், வீதியை கட்டுவேன், கோழியை தருவேன், கோழி குஞ்சை தருவேன் என்று அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி கேட்கின்றார்கள். நான் கேட்பது அப்படி அல்ல. நீங்கள் எங்களுக்கு அளிக்கின்ற வாக்கு என்பது நீங்களாகவும் நாங்களாகவும் இருக்கின்றோம் என்ற விடயத்தை மீண்டும் உலகத்துக்கு பறைசாற்றுவதற்காக ஒரு களமாக இந்த தேர்தலை நாங்கள் பாவிக்க வேண்டும். நாங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை, பல்வேறுபட்ட அகிம்சை ரீதியான போராட்டங்களை செய்த ஒரு இனமாக இருக்கின்றோம். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த தந்தை செல்வா காலத்தில் கூட ஒரு புதுவிதமான போராட்டமாக தவால் முத்திரை போராட்டத்தையும் நடத்தியவர்கள் நாங்கள்.
அவ்வாறு வித்தியாசமான காலகட்டங்களில் வித்தியாசமாக போராட்டங்களை செய்து அரசியலிலே ஒரு சக்தியாக நாங்கள் பரிணமித்திருக்கின்றோம். தந்தை செல்வா அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை ஆரம்பிக்காமல் இருந்திருந்தால் இன்று கிழக்கு மாகாணம் பறிபோயிருக்கும். தந்தை செல்வா அவர்களின் தீர்க்க தரிசனத்தினால்தான் மட்டக்களப்பிலே இருந்த இராஜதுரை அவர்களையும் பட்டிருப்பிலே இருந்த சீமு ராசமாணிக்கம் அவர்களையும் இணைத்து எடுத்ததன் காரணமாகத்தான் இன்று இணைந்த வடகிழக்கு என்கின்ற நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தந்தை செல்வாவின் காலத்துக்கு பின்பு தலைவர் பிரபாகரன் அவர்கள் போராடிய காலத்தில் கூட வடக்கை பிரித்து பிரமதாச ஆட்சி காலத்திலே தனியாக முதலமைச்சர் பதவியை தருகின்றோம் என்று கேட்டபோது தலைவர் பிரபாகரன் அவர் சொன்ன விடயம் என்னவென்றால், கிழக்கை விட்டு எந்த ஒரு தீர்வை நான் எடுக்க முடியாது என்று அவர் அதிலே விட்டுக் கொடுத்தார். ஆகவே இந்த வடக்கு தலைமைகளாக இருந்து உருவாக்கியவர்கள் கிழக்கை பிரித்து அவர்கள் எந்த ஒரு தீர்வையும் பெறவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வடக்கிலே இருந்து உருவாக்கிய அத்தனை தலைமைகளும் கிழக்கை இணைத்து ஒரு இணைந்த வடகிழக்கு மூலம் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் முனைப்பு பெற்றார்கள். அதனால் தான் கிழக்கு மாகாணமும் இன்று ஒரு சோரம் போகாத ஒரு நிலையிலே உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இன்றைய இந்த தேர்தலை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. என்னவென்றால், நான் கிழக்கிலே இருந்து வந்தாலும் ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு மட்டக்களப்பிலே கூட்டம் நடத்திய போது நானும் அந்த கூட்டத்திலே சென்றிருந்தேன். அப்பொழுது கணேசலிங்கம் சார் அவர்கள், இங்கிருக்கின்ற நிலாந்தன் அவர்கள் அதில் பேசுகின்ற போது கூறியிருந்தார்கள், இந்த பொது வேட்பாளராக கிழக்கிலே இருந்து ஒருவரை நிறுத்தப்பட வேண்டும் என்று. நான் அவர்கள் இறங்கி வருகின்ற போது மேடையிலே போய் கூறியிருந்தேன், நீங்கள் கிழக்கில் இருந்து வேட்பாளர் விடயத்தை விட்டுவிடுங்கள், இது ஒரு பொதுவான விடயம். வடகிழக்கில் யாராவது வந்தாலும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துங்கள் என்று கூறிய போது அவர்கள் கூறிய காரணம் என்னவென்றால், இல்லை, நிச்சயமாக கிழக்கை ஒரு பிரதேசவாதமாக புறக்கணிக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே கிழக்கில் இருந்துதான் வேட்பாளர் நிறுத்த வேண்டும். ஒரு பெண் வேட்பாளராக இருந்தால் அது திறமையாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள். நாங்கள் பலரை தேடியிருந்தோம். மட்டக்களப்பு கோட்டை கல்லாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியாக இருந்த ஒரு பெண்மணியை நாங்கள் அதில் இனம் கண்டிருந்தோம். ஆனால் அவர் அதை மறுத்துவிட்டார். அவ்வாறு 45 பேர்களை அவர்கள் இனம் கண்டு இறுதியாக இந்த தேர்தலிலே என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே அந்த தேர்ந்தெடுத்ததை பற்றி நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் ஒரு தமிழ் தேசியத்துக்குள் நான் வாழ்ந்து தமிழ் தேசியத்திலே உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் என்னை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அந்த நோக்கத்துக்காக நான் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். இன்று இந்த பொது வேட்பாளர் விடயம் பிரச்சாரத்துக்கு வந்ததற்கு பிறகு நான் இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பொலிகண்டியிலே தொடங்கி கொத்திவெளியிலே இருந்து பிரச்சாரத்தை முடித்திருந்தேன். 8 மாவட்டங்களிலும் நான் சென்றிருக்கின்றேன். 8 மாவட்ட மக்களும் மிகவும் எழுச்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவர்கள் உறுதி எடுத்து விட்டார்கள். ஆகவே நிச்சயமாக சங்கு சின்னம் வெற்றியடையும், அதிகப்படியான வாக்குகளை பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஸ்ரீலங்கா புலனாய்வும் இந்தியாவின் புலனாய்வும் அவர்கள் ஆய்விலே இருந்து அவர்கள் ஏறக்குறைய வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் பொது வேட்பாளர் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெறுவார் என்று அவர்களின் புலனாய்வு தகவல் கூறியிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அந்த செய்திக்கு பின்னர் தான் அந்த பிரதான வேட்பாளர்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க அவர்கள், சயித் பிரேமதாஸ் அவர்கள், அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இங்கே இருக்கவர்களை முகாமிட்டு இங்கே இருக்கிற முகவர்களுக்கு 20 கோடி ரூபாயை கொடுத்து சில கட்சிகள் தலைவர்களை அவர்கள் வழிபடுத்தியிருக்கின்றார்கள். சயித் பிரேமதாசாவையும் இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னத்தையும் போட்டு வெக்கம் கெட்டவர்கள் போஸ்டர் ஒட்டுகிறார்கள். நான் கேட்கின்றேன், எதிர்வருகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் 22ஆம் தேதியுடன் முற்று பெற்றுவிடும். அடுத்ததாக பாராளுமன்றம் கலைக்கப்படும். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கு பிறகு சயித் பிரேமதாசாவின் கட்சியில் அவர்கள் கேட்கப் போகின்றார்களா அல்லது அவர்கள் தனியாக தமிழ் தேசிய கட்சியில் கேட்கப் போகின்றார்களா என்பது அவர்களுக்கே தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் தருகின்ற பணத்தை வாங்கி தங்களுக்கு எதிராக தங்களுடைய சாதகமாக சோரம் போகின்ற அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தமட்டில் நானும் மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்றேன். இந்த சயித் பிரேமதாசாவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவெடுக்கவில்லை. மத்திய குழுவிலே இருந்த ஒரு குழுவினர் அந்த முடிவெடுத்தார்கள். இது மிகவும் மோசமான ஒரு முட்டாள்தனமான முடிவு என்பதை 22ஆம் தேதி அவர்கள் பாடம் படிப்பார்கள். ஏனென்றால் தமிழ் மக்கள் எல்லோரும் எப்போதுமே தமிழ் தேசிய அரசியலிலும் போராட்ட வலிகளையும் போராட்ட வேதனைகளையும் வளர்ந்தவர்கள், தமிழ் தேசியத்தை உருவாக்கியவர்கள். அவர்கள் கொழும்பில் இருந்தோ கண்டியில் இருந்தோ இங்கு குடியேறவில்லை என்பதை நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவு காட்டும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. எனவே நீங்கள் இதில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு முன்பு பேசியவர்கள் கூறியது போன்று வேறு வேட்பாளர்களுடன் என்னை கொழுவி தேர்தலிலே அவர்கள் வாக்கு கேட்பதாக நாங்கள் அறிகின்றோம். நிச்சயமாக
தமிழ் பொது வேட்பாளராகி இருக்கின்ற சங்கு சின்னத்துக்கு மாத்திரம்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டுமே தவிர வேறு இலக்கங்கள் எங்களுக்கு தேவையில்லை. 1, 2, 3 வாய்ப்பாடுகள் எங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் அவ்வாறு அவர்கள் கூறுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கின்றது. வாக்குச்சீட்டை நிராகரிக்க வைத்தால் கூட அவர்கள் எதிர்பார்த்த முடிவை அடையலாம் என்று அவர்கள் கற்பனை கட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மக்களை குழப்பி முதலாம் இலக்கத்தை சங்கு சின்னத்துக்கும் அல்லது ஏனையதை வேறு சின்னத்துக்கும் போடுவோம் என்று நாங்கள் கூறுவோமாக இருந்தால் நிச்சயமாக எமது மக்கள் எந்த ஒரு தேர்தலிலும் இலக்கம் போட்டு பழகியவர்கள் அல்ல. 8 ஜனாதிபதி தேர்தலிலும் ஒரு புள்ளடி ஒருவருக்கு போட்டு பழகிய நாங்கள் இந்த தேர்தலில் எவரையும் நாங்கள் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது பலர் குழப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அன்பார்ந்த மக்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழப்பத்துக்குள் எல்லாம் இருந்து நாங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் சங்கு சின்னத்துக்கு மாத்திரம் புள்ளடியிடுவதன் மூலம்தான் நாங்கள் வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் தமிழ் மக்கள் நாங்கள் பலதை இழந்திருக்கின்றோம். இப்பொழுது இங்கே பேசியவர்கள் கூறிய விடயம் மணிவண்ணனாக இருக்கலாம். எனக்கு முன்பு பேசியவர்கள் கூறுகின்ற 2 விடயத்தை நான் பார்த்திருந்தேன். நிலாந்தன் அவர்கள் கூறியது போன்று இந்த காலகட்டம் என்பது இந்த தேர்தலும் காலகட்டத்தில் 2 முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. ஒன்று, சர்வதேச ரீதியாக மனித உரிமை கூட்டத்தொடர், நான் 58வது கூட்டத்தொடர் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 7ஆம் தேதி அதற்கான ஒரு அறிக்கை வர இருக்கின்றது என்பது ஒரு விடயம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. 2வது விடயம் என்பது எங்கள் தியாகி திலீபன் அவர்களின் இந்த 37வது ஆண்டு என்பது. இந்த 2 விடயங்களை நாங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற போது இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களுக்கான உரிமைக்கான ஒரு சேவையும் இருக்கின்றது. நாங்கள் இந்த வாக்களிக்கின்ற முடிவு என்பது சர்வதேசத்திலே இருக்கக்கூடிய இந்த 58வது மனித உரிமையில் இருக்கக்கூடிய சர்வதேசத்திற்கும் ஒரு செய்தியை சொல்லும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தியாகி திலீபன் அவர்கள் 37வது ஆண்டு நினைவிலே நாங்கள் இன்று தடம் பதித்துக் கொண்டு இருக்கின்ற இந்த 6வது நாளில் நாங்கள் வாக்களிக்கப் போகின்றோம். அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த தியாகத்தை செய்தாரோ அந்த தியாகத்தை நாங்கள் வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்களாக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த உறவுகளை நான் கூடுதலாக நேரம் எடுக்கவில்லை. இன்னும் என்னை விட பெரிய அரசியல் அறிஞர்கள் பேச இருக்கின்றார்கள். எந்த காரணம் கொண்டும் இது அரியநேத்திரன் என்ற விடயத்துக்கான வாக்குகள் அல்ல. இது அனைத்து தமிழ் சமூகத்துக்காக, ஈழத்தமிழ் மக்களுக்காக நீங்கள் இடுகின்ற புள்ளடி என்பது உங்களுக்கான புள்ளடி, உங்கள் கனவுக்கான புள்ளடி, இந்த மண்ணிலே மாண்ட மாவீரர்களுக்கான புள்ளடி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படுகின்ற போதுதான் இந்த 15 வருட இடைவெளியில், இந்த 15 வருடங்கள் 3 ஜனாதிபதிகள் எங்களை ஏமாற்றியதன் பிரதிபலனாக நாங்கள் அவர்கள் ஏமாற்றினாலும் பரவாயில்லை, நாங்கள் உறுதியோடுதான் இருக்கின்றேன், உரிமைக்காக இன்னும் ஒரு தேவையை நாங்கள் கேட்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை இந்த தேர்தல் மூலம் நாங்கள் பறைசாற்றுவோமாக இருந்தால் அடுத்த கட்ட அரசியலையும் அடுத்த கட்ட உரிமையும் நாங்கள் கொண்டு செல்ல முடியும். சிதைந்திருக்கின்ற எங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் சர்வதேச அரங்கிலே இங்கிருக்கின்ற தலைவர்கள் போகின்ற போது சர்வதேச ராஜதந்திரிகள் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், நீங்கள் எல்லோரும் ஒரு குரலில் சொல்லுங்கள், ஒரு கோரிக்கையை சொல்லுங்கள் என்று கூறுகின்றார்கள். ஒருவர்கள் ஓரிருவர் 13வது அரசியல் அமைப்பை நாங்கள் கேட்கின்றோம். இன்னும் சிலர் ஒரு நாடு 2 தேசம் என்று கூறுகின்றோம். இன்னொருவர் சமஷ்டி அரசியல் என்று கூறுகின்றோம். ஆகவே அவர்களே எங்களிடம் பந்தை தருகின்றார்கள். நீங்கள் முதல் ஒற்றுமையாக ஒரு தீர்வை சொல்லுங்கள் என்று. ஆகவே அந்த ஒற்றுமையான ஒரு தீர்வை எடுப்பதற்கும் இந்த விடயம், இந்த களம், இந்த தேர்தல் ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இது தேர்தல் அல்ல, ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை விட ஒரு பரீட்சை என்பது, அந்த பரீட்சை என்பது இலங்கை அரசாங்கத்தின் இந்த தேர்தல் சட்டத்தினூடாக அவர்கள் தருகின்ற வினா பத்திரிகையில், அவர்கள் தருகின்ற பெஞ்சிலால் நீங்கள் கொடுக்கின்ற ஒரு புள்ளடி என்பது அது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த பரீட்சையிலே நிச்சயமாக நாங்கள் 21ஆம் தேதி சித்தி அடைய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பொது வேட்பாளர்